நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா தியரி ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர். இப்போது நம்ம கான்ஸ்டிடியூஷனில் வந்து மொத்தம் 3 ஆர்கன்ஸ் இருக்குது. ஒன்று லெஜிஸ்லேட்டிவ், இன்னொன்று எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் தென் ஜுடிஷியரி. லெஜிஸ்லேட்டிவ் வந்து லாவை மேக் பண்ணுவாங்க, அதுக்கு தான் நம்ம பார்லிமெண்ட் வச்சுருக்கோம். எக்ஸிக்யூட்டிவ் வந்து அந்த மேக் பண்ண லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கு தான் பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸு. ஜுடிஷியரி அந்த மேக் பண்ண லா கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கா, அதுக்கப்புறம் அதில் ஏதாவது இஷ்யூ வருதா அப்படின்றத இன்டர்பிரேட் பண்ணுவாங்க அந்த லாவை. அதுதான் ஜுடிஷியரி பண்ணுறது, அது சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் பண்ணுறது. இப்போ தியரி ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்ன்றது என்னென்னா, டிவைடிங் த பவர் ஆஃப் கவர்மெண்ட் இன்டு டிஃப்ரெண்ட் ஆர்கன் ஸோ தட் நோ சிங்கிள் அத்தாரிட்டி பிகம் டூ பவர்ஃபுல். அதாவது லெஜிஸ்லேட்டிவோட வேலை லெஜிஸ்லேட்டிவ் தான் பண்ணணும், எக்ஸிக்யூட்டிவோட வேலை எக்ஸிக்யூட்டிவ் தான் பண்ணணும், ஜுடிஷியரி வேலை ஜுடிஷியரி தான் பண்ணணும். அவங்களோட பவர்ஸை வந்து தனித்தனியாக ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் இன்னொருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஸோ தட் சிங்கிள் அத்தாரிட்டி வந்து டூ பவர்ஃபுல்லாக இருக்க முடியாது. அதனால் தியரி ஆஃப் செப்பரேஷன் பவர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, யூஎஸ் ஃபாலோ பண்ணுறாங்க தியரி ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர். இந்த கான்செப்டை மாண்டெஸ்கியூ அப்படின்றவர் த ஸ்பிரிட் ஆஃப் லா அப்படின்ற புக்கில் வந்து கொடுத்துருக்காரு. இப்போ பாருங்கள், அவரோட கான்செப்ட் என்னன்னா, இது வந்து வாட்டர் டைட் மேனராக இருக்கணும். அது வாட்டர் டைட் மேனர் அப்படின்னா தனித்தனியாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி நோ ஒன் ஷுட் இன்டர்ஃபியர் இன் அதர்ஸ் ரோல். ஒருத்தரோட ரோலை இன்னொருத்தர் வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. அண்ட் தென் எவ்ரி ஆர்கன் இஸ் இண்டிபெண்ட். ஒரு ஆர்கன்ஸும் இண்டிபெண்ட்டாக தான் இருக்கணும். அதாவது லா மேக் பண்ணாங்க அப்படின்னா அவங்க லா மேக் பண்ணணும், அதில் போய் எக்ஸிக்யூட்டிவ் தலையிடக்கூடாது. அதுமாதிரி எக்ஸிக்யூட்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஜுடிஷியரி தலையிடக்கூடாது. ஜுடிஷியரி இன்டர்பிரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் இந்த 2 ஆர்கன்ஸு தலையிடக்கூடாது. அந்த மாதிரி இஃப் ஒன் பாடி கண்ட்ரோல் ஆல் த பவர், ஒரு வேளை ஒரே பாடி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிச்சு அப்படின்னா அந்த கான்செப்டுக்கு பேர் ரிஸ்க் ஆஃப் டைரனி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க. இப்போது இந்த தியரி ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர் இந்த கான்செப்டை வந்து யூஎஸ்ஏ தான் வந்து ஃபாலோ பண்ணுது. அடுத்து தேர் இஸ் நோ செக்ஸ் அமாங் ஈச் ஆர்கன். அதாவது ஒரு ஆர்கனுக்கு இன்னொரு ஆர்கனுக்கும் நான் இங்கே சொன்னேன் பார்த்தியா, இண்டிபெண்ட்டாக இருக்குது. நம்ம வந்து ஒரு ஆர்கன் இன்னொரு ஆர்கனை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னா, ஒருவேளை அந்த மாதிரி நடந்தால் லெஜிஸ்லேட்டிவை யாரும் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், அன்கான்ஸ்டிடியூஷனல் லாவை மேக் பண்ண ஆரம்பிச்சிருவார். அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவை யாரும் கேள்வி கேட்கல அப்படின்னா அவர் லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கட்டி போயிடலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவார். ஜுடிஷியரி யாரும் கேள்வி கேட்கல அப்படின்னா ஜஸ்டிஸையே வந்து ராங்காக கொடுத்துடலாம். இந்த இஷ்யூஸ்லாம் வரும். இந்த இஷ்யூஸை வந்து இந்தியா எப்படி ஃபேஸ் பண்ணுது நெக்ஸ்ட் பார்க்கலாம்.